ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குருதர் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2025 அன்னைக்கு வைகாசி மாதம் பிறக்குதுங்க. இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லது தான். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் இருக்குது. பொதுவாகவே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி குரு பயிற்சி மட்டும்தான் கொஞ்சம் சிரமங்கள். மற்றபடி இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சியில் ஓரளவு ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்துல நீச்சமாக இருக்காரு. 9ஆம் இடத்துல நீச்சமாகிறது நல்லது தான். ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம், தேடி வரக்கூடிய பாவம். அந்த பாவத்தில் சந்திரன் செவ்வாயோட சேரும்போது நீச்சபங்க ராஜ யோகம் இருக்குது. அப்போ ஒரு 2.5 நாள் மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குது. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய யோகம், அதிர்ஷ்டம் எல்லாமே தானாகவே உங்களுக்கு கிடைக்க போகுது. பொதுவாக 4ஆம் இடத்துல ராகு இருக்குது. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா 4ஆம் இடம்ங்கிறத வாகன ஸ்தானம், அங்கே ராகு வருது. அது மட்டும் இல்லாமல் குருவோடைய அனுகிரகம் உங்களுக்கு இல்லை. இவ்வளோ நாளாக உங்களுடைய ராசியில் இருந்துச்சு, இப்போ அஷ்டம குருவாக மாறிட்டாரு. ஸோ அதனால் வண்டி வாகனங்களில் போகும்போது ஸ்பீடை கம்மி பண்ணிக்கங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனம் தேவை. அர்ஜென்ட் அப்படின்னா ஒரு டாக்ஸி பிடிச்சி போயிருங்க. செலவானா கூட பரவாயில்ல, காசு இல்லைன்னா பஸ்ஸை பிடிச்சி போயிருங்க. ஆனால் நீங்கள் ஸ்பீடாக போகிறேன்னு சொல்லிட்டு வண்டியில் போய் அதாவது ஒரு 200-300 மிச்சப்படுத்துறதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கை காலையும் சேதப்படுத்திக்க கூடாது. அதுக்காகத்தான் சொல்கிறேன். அதே மாதிரி 11 கூடையவர், உங்களுடைய ராசிக்கு 11 கூடையவர் புதன், அஷ்டமாதிபதியும் புதன். அவர் 6ஆம் இடத்துல இருக்காரு. அதனால தான் இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன். 6ஆம் இடம்ங்கிறது மருத்துவ செலவு, மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய விஷயங்களை குறிக்கக்கூடியது. அதனால் அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியாக ரொம்ப அருமையாக இருக்குங்க. 10 கூடிய சூரியன் 7ஆம் இடத்துல இருக்காரு. பார்ட்னர்ஸ் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி புது பார்ட்னர் கிடைக்கிறது. தொழில் தொடங்குறதுக்கு இந்த மாதம் ஏற்ற மாதமாக இருக்குது. சுயமாக சொந்த தொழில் செய்யலாம் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது, தொழில் ஸ்தான அதிபதி எப்படி இருக்காரு, இதெல்லாம் உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நிறைய விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு நன்மையான நிறைய விஷயங்கள் இருக்குது. 2ஆம் இடத்துக்கு குருவோடைய அனுகிரகம் இருக்குது. அதாவது நல்ல இன்கம் சோர்ஸும் வந்துடும். அதாவது உத்தியோக ரீதியாவோ அல்லது நீங்கள் பார்க்கக்கூடிய தொழில் ரீதியாவோ நிரந்தரமான வருமானம்ங்கிறது இருக்குது. வருமானத்தில் எந்தவித தடையும் இல்லை. உங்களுக்கு மன ரீதியாக கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்குது. என்ன செய்ய போகிறோமோ, ஏது செய்ய போகிறோமோ அப்படிங்கக்கூடிய மனநிலையும் படபடப்பும் அதிகமாக இருக்கும். அதை கம்மி பண்ணிக்கங்க. எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படிங்கக்கூடிய மனநிலைக்கு வந்துடுங்க. பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்க எல்லா விஷயத்தையும் யோசித்து அவங்க மனசுக்குள்ளேயே போடுவாங்க. இது செஞ்சால் எப்படி அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனசுக்குள்ளேயே எல்லா விஷயத்தையுமே சீக்கிரட்டாக வச்சுட்டு அது சக்ஸஸ் ஆனால் தான் வெளியில் சொல்லுவீங்க. அந்தளவுக்கு சாமர்த்தியமான ஆள் தான் நீங்கள். விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுறது அவங்களுடைய இயல்பு, இயற்கை. அதுதான் உங்களுக்கு வெற்றியும் கூட. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா 10 பக்கம் நீங்கள் சொல்லாதீங்க. ஒரு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அதில் என்ன ப்ளஸ் இருக்குது, அது என்ன மைனஸ் இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதையே ட்ரை பண்ணுங்கள். அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எல்லாத்துக்கிட்டையும் அந்த விஷயம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அதை ஷேர் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஆனால் முன்பே ஷேர் பண்ணிங்க அப்படின்னா பொதுவாக விருச்சிக ராசிக்கு அது சக்ஸஸை கொடுக்காது. ஏன்னா அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடமா வருது. ஸோ காலபுருஷனுக்கு 8ஆம் இடமா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும் தெரியுங்களா? அதாவது அதுவே ஒரு இருட்டான ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் வெளிச்சம் போட்டு அதை நிறைய பேத்துக்கு சொல்ல மற்றவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது. இயற்கையாகவே கண் திருஷ்டி இருக்குது. அது எல்லாமே ஃபெயிலியர் ஆகி போயிடும். அதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன். இப்போது இந்த காலகட்டங்களில் குருவோடைய அருள் இல்லை. உங்களுக்கு குரு அஷ்டம குருவாக மாறினனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் ஒரு டைமுக்கு 2 டைம் ட்ரை பண்ணும்போது அது சக்ஸஸ் ஆகும். ஃபஸ்ட்டு டைமே எதிர்பார்க்கக்கூடாது. பொதுவாகவே விருச்சிக ராசியில் பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் ரொம்ப புத்திசாலித்தனமாக புத்தி சாதுரியத்தோட அதாவது ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை பக்காவாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நபராக தான் இருப்பீங்க. இந்த காலகட்டங்களில் ரொம்ப நிறுத்தி நிதானமாக
ஹேண்டில் பண்ணுங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மை தான். ஆனாலும் எதுவுமே வந்தாலும் அத ஏத்துக்கணும். சப்போஸ் நீங்க ஒரு விஷயம் ட்ரை பண்ணி அதில ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாலும் ஏத்துக்கணும். அந்த மாரி மனநிலைக்கு இப்ப கொஞ்சம் வந்துருங்க. அது ரொம்ப நல்லது. 4ஆம் இடத்துல வந்து ராகு இருக்காரு. 10ஆம் இடத்துல கேது இருக்காரு. தொழில்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைமுக்கு 2 டைம் ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது, அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். தொழில்ல நல்ல அபிவிருத்தி ஆகணும், தொழில் நல்ல வளர்ச்சி ஆகணும் அப்டின்னா, கணபதி வழிபாடு பண்ணுங்க. 10ஆம் இடத்துல கேது இருக்காரு. கணபதி வழிபாடு பண்ணும்போது, தொழில்ல காரிய தடைகள் இருந்தா, அந்த காரிய தடைய நீக்கி காரிய சித்தி கிடைக்கும். அதே மாரி வீடு வாங்கணும், வாகனங்கள்ல நீங்க வந்து கம்பல்சரி நீங்க டெய்லி ஆஃபீஸ்க்கோ, இல்ல பிசினஸ்க்கோ வாகனத்துல தான் போற மாரி இருக்கு. ஒரு 30 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர் போயிட்டு அப் அண்ட் டவுன் போயிட்டு வர மாரி இருக்கு அப்டின்னா, கட்டாயம் வந்து காளி வழிபாடு பண்ணுங்க. ராகுக்கு வந்து துர்க்கை, காளி இந்த வழிபாட பண்ணிக்கங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாரி வந்து புதன் 6ஆம் இடத்துல இருக்காரு. கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள பார்த்துக்குங்க. பொதுவாவே இயற்கையா விருச்சக ராசிக்கு இயல்பா நல்லா இருக்கு ஹெல்த்து. ஆனா, அவங்களுக்கு ஹெல்த்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, மத்தவங்கள காட்டிலும் இவங்க ரொம்ப இயல்பு நிலைக்கு வரதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். உடனே க்யூர் ஆகாது. அது அப்படியே இருந்துகிட்டே இருந்து அதுக்காக ஒரு 6 மந்த் ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாரி ஆயி போயிரும். ஸோ, அதனால தான் ஹெல்த்த ரொம்ப கான்ஷியஸா இருங்க. ஆனா, உங்களுக்கு மத்தவங்கள மாரி டக்குன்னு ஒரு வியாதி வந்து அட்டாக் ஆகாது. ஆனா, அட்டாக் ஆயிருச்சு அப்படின்னா, ரொம்ப டிலே ஆகும் அது க்யூர் ஆகுறதுக்கு. ஸோ, அதனால பார்த்துருந்துக்கங்க. கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது, அதே மாரி அந்த சளி அதாவது பொதுவாவே ஜலராசிங்கிறதுனால அந்த நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும். ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்கள நீங்க பாதுகாத்துக்கிறது முக்கியம். எதுக்காகன்னா, உங்க குடும்பத்துக்காக நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா? பொதுவாவே விருச்சக ராசி வந்து குடும்பத்துக்காக ரொம்ப டெடிகேட்டடா இருப்பாங்க. பட் ஆனா ஒரு கசப்பான விஷயம் என்னன்னா, அந்த குடும்ப நபர்கள் உங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்க. இத நீங்க உட்டுருங்க. பொதுவா இது இயற்கை. ஸோ உங்க குடும்பத்துக்காக நீங்க டெடிகேட்டடா இருக்கணும் அப்படின்னா, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அப்போ அந்த சித்திரம் வரையணும் அப்படின்னா என்ன? உங்கள நீங்க நல்லா பார்த்துக்கணும்னு அர்த்தம். ஹெல்த் கான்ஷியஸ் அவசியம். பரிச்சயம் இல்லாத உணவுகள சாப்பிடுறத தவிர்த்துருங்க. குடிக்கக்கூடிய தண்ணி கூட நல்லபடியா ஒண்ணு மினரல் வாட்டர் குடிங்க, ஆர்ஓ தண்ணி குடிங்க. அப்படி இல்லைன்னா சுடு தண்ணிய நல்லா காய்ச்சி ஆற வச்சு அதுக்கப்புறம் குடிங்க. ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல சூரியன் வந்து உங்களுடைய ராசிய கரெக்ட்டா பார்க்குறாரு. அப்போ வந்து என்ன தண்ணினால கூட இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாட்டர்னால இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால உங்களுக்கு தேவையில்லாத சளியோ, த்ரோட் இன்ஃபெக்ஷனோ, டயரியாவோ இந்த மாரி வரது திடீர்னு வந்துரும். காலகட்டங்கள், வருமானங்கள் முக்கியம். உங்களுக்கு அந்த திறமையும் இருக்கு. காசு பணம் சம்பாரிக்கக்கூடிய திறமையும் இருக்கு. ஆனா உடல் அதுக்கு ஒத்துழைக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்றேன். அப்புறம் சனி வந்து 2ஆம் இடத்த பார்க்குது. உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல இருந்துட்டு 2ஆம் இடத்த பார்க்குது. அப்போ வந்து என்னன்னா 10ஆம் பார்வையா 2ஆம் இடத்த பார்க்குது, குருவும் பார்க்குது. வருமானம் நல்லா வரும். ஒரு தடவ திருவிடைமருதூர் போயிட்டு வாங்க. அனுஷ நட்சத்திரத்தில வந்து திருவிடைமருதூர் போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். வாழ்க்கையில அடுத்த அடுத்த லெவல்ல டெவலப் ஆகணும் அப்படின்னா, கட்டாயம் ஒரு வாட்டி திருவிடைமருதூர் இந்த 1 இயர்க்குள்ள போயிட்டு வந்துருங்க. அது மிகப்பெரிய லெவல்ல யோகத்தையும், வளர்ச்சியும் உங்களுக்கு குடுத்துரும். அதே மாரி உங்கனால முடிஞ்சா போங்க. உங்களைய ரொம்ப சிரமப்படுத்திக்கிட்டு, கடன் வாங்கிட்டு, அன்டைம்ல இந்த மாரிலாம் போயிறாதீங்க. எப்பவுமே உங்கனால ஒரு விஷயம் முடியல அப்படின்னா, மனசார பக்கத்துல இருக்கக்கூடிய சாமிகிட்ட போய் வேண்டிக்கங்க. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிரும். காளி, துர்க்கை எல்லா கோவில்லயுமே இருப்பாங்க. எ அந்த சாமிய கும்பிடுங்க. அதுவே போதுமானது. பொதுவாவே இயற்கையாவே வந்து படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் படிப்புல நல்ல ஆர்வம், விருச்சக ராசி வந்து நல்ல இன்டெலிஜென்ட்டா செயல்படுவாங்க. அதனால 4ஆம் இடத்துல ராகு வந்திருக்கனால படிப்புல நல்ல ஆர்வம் இதெல்லாம் வரும். சம்டைம் வந்து டைவர்ட் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதனால பேரண்ட்ஸ் வந்து அவங்கள கைட் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு. அதே மாரி 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கனால திருமண பிராப்தம் நெறைய பேருக்கு அமையுது. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல காரிய தடை நீங்கி திருமணம் ஏன்னா பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானத்துல குருவே வந்துட்டாரு. அதனால திடீர்னு மேரேஜ், திடீர் திருமணம் அப்படிங்கிறதுல விருச்சக ராசிக்கு கட்டாயம் உண்டு. அதே மாரி பெண்களா இருந்தா கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. நீங்களும் சரி, கணவரும் சரி வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா போங்க. குடும்ப நபர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப அவசியம். செவ்வாய் உங்களுடைய ராசியதிபதி நீச்சமா இருக்கறனால உடலையும் பார்த்துக்கணும், உங்களையும் நீங்க பார்த்துக்கணும். தேவையில்லாத பெயர் இந்த மாரி விஷயங்கள் ஏன்னா சனி வந்து எப்பல்லாம் 2ஆம் இடத்த பார்க்குதோ, அப்பல்லாம் வந்து செய்யாத தப்புக்கு பனிஷ்மென்ட் தேவையில்லாம பேர் கெட்டு போறது
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால கட்டாயம் வந்து விழிப்புணர்வோட செயல்பட வேண்டியது அவசியம். நீங்க உத்தியோகத்துல இருக்கிறதோ அல்லது பிசினஸ் பண்றீங்களோ, உங்க பக்கத்துல யாராவது காசிப் பேசுவாங்க. இதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்து தான் ஆகணும். வேற வழி கிடையாது. அதே மாரி உத்தியோக ரீதியா வெளிநாடு, வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளும் நெறைய பேருக்கு இருக்கு. அதனால வந்து நீங்க போகும்போது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் உங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் நீங்க எங்க போய் ஸ்டே பண்றீங்க, எந்த ட்ரெயின்ல போறீங்க, எந்த ஃப்ளைட்ல போறீங்க, இது எல்லாமே தெளிவா உங்களுடைய குடும்ப நபர்கள்ட்ட குடுத்துட்டு போணும். கல்யாணம் ஆனவங்களா இருந்தா கணவர்கிட்டயும், க ப கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தா பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்லிட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்காகத்தான் இத நான் சொல்றேன். இந்த காலகட்டம் அஷ்டம குருவா இருக்கனால பேர் அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதுக்காக சொல்றேன். தப்பு உங்க பேர்ல இருக்காது. தேவையில்லாம எதுக்கு பழியே சுமக்கணும் அதுக்காக. ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுடைய ராசி அதிபதி நீச்சமா இருக்காரு. அதனால இத நான் சொல்றேன். ஆனா முக்கியமா வந்து விருச்சக ராசிய பொறுத்தவரைக்கும் வளர்ச்சி தான். பொருளாதார ரீதியா நெறைய வளர்ச்சிகள் இருக்கு. வண்டி வாகனம் போகும்போது கவனமா இருங்க. வந்து 8ஆம் இடத்துல குரு இருக்கனால திடீர்னு ஒரு சர்ஜரி கண்டமோ அல்லது மருத்துவ செலவோ வந்துரும். நல்ல சுப விரயமா ஏன்னா விரயஸ்தானத்த வந்து குரு பார்க்கறனால ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. ஒரு இடம் வாங்குங்க. ஒரு வாகனம் வாங்குங்க, வீடு வாங்குங்க. இந்த மாரி விஷயங்கள பிளான் பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு அது கனவுகள் மெய்ப்படக்கூடிய மாதம் தான் இந்த மாசம். அதனால நான் பொருளாதார ரீதியா நெறைய வளர்ச்சிகள் இருக்கு. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் வந்து கவனமாக இருக்கணும். ஒரு ஆஃபர் வருது அப்படின்னா, ஏன் நமக்காக இந்த ஆஃபர் வருதுங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அத முயற்சி பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. உங்கள பத்தி தவறான வதந்திகளோ அல்லது நெகட்டிவான பப்ளிசிட்டி ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நெறைய இருக்கு. கலைத்துறையில இருக்கிறவங்க ரொம்ப நிறுத்தி நிதானமா ஒவ்வொரு முடிவையும் எடுங்க. நீங்க பேசக்கூடிய வார்த்தை தப்பா இதாகி அதனால உங்களோட வாழ்க்கைய இழக்கிறதுக்கு உண்டான விஷயங்களும் நடக்கும். அதனால கவனமா இருக்கணும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பர். ஆனா, ஒரு இன்கம் வரும். ஆனா, அந்த இன்கம் வரும்போது பார்த்து நிறுத்தி நிதானமா செய்யுங்க. சனி வந்து 2ஆம் இடத்த பார்க்குறாரு. குருவும் 2ஆம் இடத்த பார்க்குறாரு. லஞ்ச லாவணிகள தவிர்க்கிறது நல்லது. சைட்ல இன்கம் வருது. அதனால அத வாங்கிக்கலாம். ஆனா வந்து யோசிச்சு நம்ம இதனால மாட்டுவோமா? பின்னாடி இதனால நமக்கு என்ன விளைவுகள் ஏற்படுங்கிறத யோசிச்சு நிறுத்தி நிதானமா செயல்படுங்க. அரசியல்வாதிகளுக்கு திடீர்னு ஒரு மாற்றம் அப்படியே வாழ்க்கையை புரட்டி போட்ட மாரி ஒரு ராஜயோகம் கிடைக்கும். அரசியல்வாதிகள் வந்து எப்பவுமே பேருக்கெல்லாம், அவமானங்கள்லாம் கடந்து வந்து பழகியிருப்பாங்க. அதனால எந்த விஷயம் இருந்தாலும் அத தாங்குவாங்க. அரசியல்வாதிகள் வந்து இழந்த பதவிய மீண்டு வரத்துக்கு உண்டான அமைப்பு இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இருக்கு. 4ஆம் இடத்துல வந்து இருக்கு. பதவி இழந்தாலும் திரும்ப ஒரு பதவி கிடைக்கிறது. ஒருத்தங்கள மு மு கிராஸ் பண்ணி ஒரு போஸ்டிங்க்கு போறது, உயர் தலைமையிடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் இந்த மாசம் உங்களுக்கு நடந்துரும். பொதுவாவே விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு காசு பணம் வர்றது, ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லா விதத்துலயுமே பொதுவாவே நல்லா இருக்குது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.